Good morning, everyone. Kirti, இருக்கீங்களா? Yes, sir. I'm there. Okay. Good. Yeah. We will start. அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இன்னைக்கு வந்து கீர்த்தி ஜெயின், அவங்க பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜரு, ஸ்மால் கேப் ஃபண்டை மேனேஜ் பண்றாரு. அது தவிர ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்ட் அங்கே மேனேஜ் பண்றாரு. ஸ்மால் கேப் ஃபண்ட்ல 10,000 கோடிக்கு மேல இன்னைக்கு அசெட்ஸ் இருக்குது. ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 1,700 crores இருக்குது. புட் டுகெதர் ஒரு 12,000 கோடி ஹி இஸ் மேனேஜிங். இதுல பியூட்டி என்னன்னா, அவர் நம்ம சென்னைக்காரர், நல்ல தமிழ் தெரியும், தமிழ் பேசுறவர், வளர்ந்தவர், பிறந்தவர், படிச்சவர் எல்லாமே சென்னையில. ஸோ அதனால தமிழ்ல தான் இன்னைக்கு வச்சிருக்கோம் செஷனை. பிஃபோர் பந்தன் மியூச்சுவல் கீர்த்தியை பிக் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஒரு ஸ்டெல்லார் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ அவருடைய ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலு, வாட் எவர் ஹி ஜஸ்ட் வி ஆர் ட்ரைங் டு பிக் ஹிஸ் பிரைன் டுடே செஷன், அதுதான் இன்னைக்கு மெயினா. ஸோ இதுக்கு முன்னால வந்து அவர் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ல வேலை பார்த்துருக்காரு. அதுக்கு முன்னால வந்து கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ்ல ஃபண்ட் மேனேஜர் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹி இஸ் a சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஃபண்டை ஹி இஸ் மேனேஜிங், பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு அண்ட் பந்தன் ஃபோக்கஸ்டு ஈக்விட்டி ஃபண்டு, ரெண்டையுமே மேனேஜ் பண்றாரு. பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இதுக்கு முன்னால IDFC மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ இப்போ வந்து பந்தன் பேங்கோடைய ஒரு சிஸ்டர் கன்சர்னா இருக்கு. ஏன்னா பந்தன் பேங்க் அண்ட் பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுக்குமே பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா பந்தன் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ். ஸோ IDFC குரூப் வந்து அவங்ககிட்ட வந்து வித்துட்டாங்க. பிளஸ் இன் அடிஷன் டு பந்தன் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ், கிறிஸ் கேபிட்டல் அண்ட் அனதர் ஒன் மோர் பார்ட்னர் இஸ் தேர். இன்னைக்கு நம்ம வந்து பர்டிகுலர் ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கறது வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட். ஏன்னா இடையில ஒரு 6 மாசம் முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாம் ஓவர் வேல்யூடு, ரொம்ப ஹையா வேல்யூ இருக்கு. இன்னைக்கு ஸ்டில் ஹை வேல்யூ, கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ரைட் நவ் நம்ம வந்து முதலீடு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறதான் இந்த செஷனுடைய மெயின் கண்டென்ட். ஸோ நம்ம ஆரம்பத்துல நம்ம மோர் லைக் டிஸ்கஷன் மாதிரி போவோம். அட் த எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்து நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வச்சிருக்கோம். யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். என்ன கேள்வினாலும் நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம். வாட் எவர் யூ கேன் ஆன்சர், ஹி வில் டூ இட். ஸோ எல்லாரும் ஒரு ஜெனரல் ரெக்வஸ்ட், எல்லாரையும் மியூட்ல தான் இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி மியூட்லயே கன்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இடையில அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், மிச்ச பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ மியூட்லயே இருந்தீங்கன்னா it would be better. And with that, Kirti, welcome to our show. நன்றி இந்த மீட்டிங் வந்ததுக்கு. ஸோ ஒரு யங் ஃபண்ட் மேனேஜரு சென்னையில இருந்து ஒரு 12,000 கோடிக்கு மேல மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு. அப்கோர்ஸ் யுவர் டீம் இஸ் தேர் பிஹைண்ட் யூ, ரிசர்ச் டீம் எல்லாமே இருக்குது. ஹியூஜ் சப்போர்ட் இஸ் தேர் ஃபார் யூ, பிஹைண்ட் யூ. ஸோ இப்போ வந்து let us start with the மார்க்கெட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ லாஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா சடன் அப் பிரைஸ் மார்க்கெட்ல இப்போ ஒரு 25,000 பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் போயிடுச்சு. ப்ராபப்ளி ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னால, 5 மாசத்துக்கு முன்னால இருந்த லெவல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பீக்கு இன்னும் போகல. ஸோ இப்போ சந்தை வந்து மார்க்கெட் வந்து எங்க போய்கிட்டு இருக்குது? வாட் இஸ் யுவர் தாட்? உங்க ஒப்பீனியன் என்ன? எங்க போய்கிட்டு இருக்கு? எது மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு? ஸோ கடந்த வாரம் 2 ஈவெண்ட்ஸ், பெரிய ஈவெண்ட்ஸ் நடந்துருச்சு சார். ஒன்று வந்து இந்தியா பாகிஸ்தான் ரிலேட்டட் சீஸ் ஃபயர் ஈவெண்ட் நடந்தது, சண்டே நடந்தது. ஸோ மண்டே பங்கு சந்தைக்கு அது ரொம்ப பிடித்து போய்விட்டது. அதனால ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம். செகண்ட் ஈவெண்ட் போன வாரம் என்ன நடந்தது என்றால், US-China, US-UK ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால டாக்ஸ் குறைச்சிட்டாங்க US-China வர இறக்குமதி மேல. ஸோ அதனால
அதுவும் பங்குச்சந்தைக்கு பிடித்து விட்டது. ஏனென்றால் அதனால வியாபாரம் குறையாது. அதனால ஸோ பங்குச்சந்தைகளுக்கு அது ரொம்ப அதுவும் பிடித்து விட்டது. யூஎஸ்ல அமெரிக்கால ப்ராப்ளம் வராதுன்ட்டு அது பாசிட்டிவா எடுத்துட்டு மார்க்கெட் அதையும் தூக்கிவிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் குறைஞ்சதுனால எல்லாருக்கும் தெரியுது இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குட்டு. முன்னாடி எஃப்ஐஎஸ் இந்தியால இருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் இப்போ இந்தியால பணம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுவும் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ஒரே கூட டொமஸ்டிக் இன்வெஸ்டர், உள்நாட்டு இன்வெஸ்டர்ஸும் வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸும் ரெண்டு பேரும் ஒரே கூட இன்வெஸ்ட் பண்றதுனால நம்ம லாஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம் சார். ஓகே, இங்க இருந்து எங்க போகுது மார்க்கெட்? எனி தாட் இதுக்கு மேலேயும் திருப்பி ஒரு இன்னும் பெரிய ஷாக் எதுவும் வருமா, அல்லது உங்க ரீடிங் என்ன கீர்த்தி? ஸோ லாஸ்ட் ஒரு மார்ச் 3rd நம்ம மார்க்கெட்டோட பாட்டம் பார்த்தோம். 2nd or 3rd நம்ம மார்க்கெட்டோட பாட்டம் பார்த்தோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஸ்மால் கேப்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16-17% மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு அங்கேருந்து. ஸோ இங்கேருந்து என்ன தோன்று, இந்த வேகம் 2.5 மாசத்துல 17%, 18% அந்த மாதிரி வேகம் மேபி இல்லாம இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு மெதுவான ஒரு உயர்வை நம்ம காணலாம் இங்கேருந்து. Come again, sorry, I missed the last point. ஒரு ஸ்டெடி உயர்வு நம்ம காணலாம் சார் இங்க இருந்து ஸ்டெடியா அப் ட்ரெண்ட்ங்கறீங்க. ஸ்டெடி அப் ட்ரெண்ட் நம்ம பார்க்கலாம் சார். இங்க இருந்து கூட ஒரு ஸ்டெடி அப் ட்ரெண்ட் பார்க்கலாம். மேபி ஸ்பீட் இந்த மாதிரி இருக்காது. 2.5 மாசத்துல 17% அந்த மாதிரி ஒரு 7% per month அந்த மாதிரி உயர்வு நம்ம பார்க்கறது மிக கஷ்டமா இருக்கலாம். பட் ஒரு ஸ்டெடி அப் ட்ரெண்ட் நம்ம இங்கேருந்து கூட காணலாம். ஏனென்றால் அதுக்கப்புறம் கூட அங்கேருந்து என்னென்ன மாறி விட்டது பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு விட்டது. ஆர்பிஐ ரெப்போ கட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சிபிஐ விலை உயர்வு இல்ல பணவீக்கம் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அதனால திரும்பியும் ரேட் கட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அது இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும்போது ஈக்விட்டி வேல்யூவேஷன் இல்ல ஸ்டாக்ஸ் வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆக செய்யும். அது இல்லாமல் பிசினஸஸ் growth பிக்கப் ஆகும். விலை உயர்வு கட்டுப்பாட்டுல வந்தா அதனால மார்க்கெட் போக நல்லா இருக்கணும் சார். ஓகே, சோ ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தட் இஸ் குட் டு ஹியர். ஏன்னா இவ்வளவு ஒரு கடந்த 6 மாசம் 7 மாசமா எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவா இருந்துட்டு இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் வியூக்கு வர்றோம் அப்படின்னா அதுதான் மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனா பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி. யாருமே இது மாதிரி இந்தியா பாகிஸ்தானுடைய இஷ்யூஸ் வந்து ஒரு நாள்ல ரிசால்வ் ஆகும், சீஸ்ஃபயர் ஆகும்னு எதிர்பார்க்கல. அது மாதிரி ட்ரம்ப் சைனாவோட ஒரே நாள்ல பேச்சுவார்த்தைக்கு போவார்னு எதிர்பார்க்கல. ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் லிட்டில் அன்எக்ஸ்பெக்டட். பட் எனிவே தட் இஸ் குட். ஓவரால் ஒரு இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தை ரீடிங், உங்களுடைய ரீடிங் என்ன? இந்தியன் எக்கானமி எப்படி இருக்கு? இப்போ நீங்க ஒன் ஆஃப் த பாயிண்ட் சொன்னீங்க என்னன்னா, ஒண்ணு அன்சர்டனிட்டி குறைஞ்சிருச்சு. செகண்ட் வந்து நீங்க சொன்னீங்க ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்ஃபிளேஷன் ரேட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது தவிர வேற எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் வேற என்ன நீங்க பாக்குறீங்க? என்ன நாங்க பாக்குறோம், கவர்மெண்ட் இம்போர்ட் குறைக்கணும்னு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இம்போர்ட் நல்ல குறையும். அடுத்த ஒரு 3-4 வருஷத்துல நல்ல இம்போர்ட்ஸ் குறையும். புது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வருவாங்க, இல்ல இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவுக்காகவே செய்வாங்க. அது இல்லாம எக்ஸ்போர்ட்ஸ்க்காகவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிசினஸஸ் போக அடுத்த 3-4 வருஷத்துல ரொம்ப நல்லா பண்ணும். ஸோ அதனால ஒரு வேலை வாய்ப்பும் அதிகமாக கிரியேட் ஆகும். அதனால ரொம்ப அவுட்லுக் நல்ல பாசிட்டிவா இருக்கும்ட்டு எதிர்பார்க்கிறோம் சார் அடுத்த 3 இயர்ஸ்க்கு. ஓகே ஸோ மேனுஃபேக்சரிங் பிக்கப் ஆகும் அப்படிங்கிறீங்க நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. அண்ட் ப்ராபபிலி டிஃபென்ஸும் பிக்கப் ஆகுங்கிறாங்க, டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கும் பிக்கப் ஆகுங்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கும் பிக்கப் ஆகுங்கிறாங்க இல்லையா?
ஆமா சார், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கும் பிக்கப் ஆகும் போக போக. ஏன்னா மேனுஃபேக்சரிங் பிக்கப் ஆகுதுன்னா வேலை வாய்ப்பு கிரியேட் ஆச்சுன்னா தானா வருவாய் கிரியேட் ஆகும். வருவாய் கிரியேட் ஆச்சுன்னா தானா எல்லாத்துக்கும் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. ஓவரால் அது பிளஸ் இன் அடிஷன் டு தட் ஆல்ரெடி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த வருஷம் 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு இருக்காங்க. அதனுடைய கன்சம்ஷனும் இருக்கும் அந்த பணத்துல இல்லையா? சோ கையில மக்கள் கையில பணம் அதிகமா இருக்கும். அதனாலயும் கன்சம்ஷன் இம்ப்ரூவ் ஆகலாம் சார். சோ அது இல்லாம விலைவாசியும் குறைஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் விலைவாசியும் குறைஞ்சிட்டு இருக்கு. அதனாலயும் பெனிஃபிட் ஆகும் சார் கொஞ்சம் ஓவரால். ஓகே ஓகே, இன்ஃபிளேஷன் குறையினால விலைவாசி குறையுது. அண்ட் அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கையில இன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஜென்ரலா, அதாவது அவென்யூஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் வேற ரொம்ப இல்ல மக்களுக்கு. ஏன்னா ரொம்ப ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேற இல்ல. ஈவன் ஃபாரினர்ஸுக்கு இல்லையா? ஃபாரினர்ஸுக்கு சுவிஸ் பிராங்க் எல்லாம் இப்ப நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கு இல்லையா? சுவிஸ்ல நீங்க பணம் போட்டீங்கன்னா நீங்க பணம் கொடுக்கணும் அவங்களுக்கு பேங்க்ல வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த லெவல்ல இருக்கு. ஸோ அதனால வந்து ஃபாரின் ஃப்ளோவும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு, சான்சஸ் இருக்கு இல்லையா? டாலர் வீக்கன் ஆக இல்ல, அதுவும் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியாலே பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர் பெரிய பேங்க் பாத்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டாங்க. லாஸ்ட் 1.5 மாசத்துல என்ன நடந்தது, இதுவும் நடந்துச்சு. எஸ்பி அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம பிக்ஸ்ட் டெபாசிட்லயும் பாத்தீங்கன்னா பெரிய பேங்க் கிட்டத்தட்ட 1% கிட்ட வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால ஏற்கனவே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேல டாக்ஸ் அதிகம், 30% மேல டாக்ஸஸ் இருக்கு, இன்கம் டாக்ஸஸ் இருக்கு. ஸோ அதனாலே இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன தோணுது, டாக்ஸ் போன பிறகு அந்த ஃபிக்ஸ்ட் இன்கம்லயும் பெனிஃபிட்ஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால ஈக்விட்டி அசெட்ல இன்னும் அட்ராக்டிவ் ஆகி விட்டது சார். அதனால ஓகே 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 சொல்லுங்க. ஸோ இன்னொன்று வந்து ஜென்ரலா வந்து நீங்க வந்து ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் மேனேஜர், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்றீங்க. ப்ராபப்லி டாப் 4-5 ஃபண்ட்ஸ் டு மேனேஜ் மோர் தேன் 10,000 crores. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆன் ஸ்டெல்லார் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஆல் ஹாப்பி. whoever gave money to you, they are all happy to Bandhan Fund House, and in particular Bandhan Fund, they are all happy. So congratulations to you. இப்ப ஜென்ரலா வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து உண்மையிலேயே ரிஸ்க் அதிகமா இருக்கா? ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் ஐ மீன் ரெகுலேட்டர் வந்து எல்லாரும் ஆர் டூயிங் அவர் டியூட்டி. இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து இஸ் இட் ரியலி சோ ரிஸ்கியர்? அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கா? ஹவு டு டேக் இட்? ரிஸ்க் நம்ம ரெண்டு விதமா பாத்துக்கலாம் சார். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிஸ்க், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்சால்வன்சி ரிஸ்க். பிசினஸ் ரிஸ்க் பிசினஸோட அப் அண்ட் டவுன் வரும். சில டைம் பிசினஸ் ரொம்ப நல்லா பண்ணும், சில டைம் பிசினஸ் அவ்வளவு நல்லா பண்ணாது. அந்த ரிஸ்க் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு, ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப். செகண்ட் வந்து என்னன்னா லோன் அதிகமா எடுத்து வச்சிருந்தா அந்த ரிஸ்க் இருக்கா, இல்ல லெவரேஜ் ரிஸ்க் இருக்கா இல்லையா, செகண்ட் ரிஸ்க். மூணாவது ரிஸ்க் பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். அந்த பங்குகள் நம்ம கிட்ட இருந்தா அதை விற்க முடியுமா இல்லை இருக்காதா. ஸோ இது 3 வகையான ரிஸ்க் ஒரு டாப் 3 ரிஸ்க் ஒரு ஷேர்ல இருக்கு வச்சுக்கோங்க சார். இதுல ஃபர்ஸ்ட் 2 ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. மூணாவது ரிஸ்க் பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க். அது ஸ்மால் கேப்ல கொஞ்சம் அதிகம். ஏன் இது அவ்வளோ அந்த பங்குகளை நம்ம விற்க முடியாது, இல்ல அந்த ஃபுல்லா மாத்த முடியாது. சப்போஸ் ஒரு டைம் கெட்டு போயிருச்சுன்னா, இல்ல டைம் அவ்வளோ நல்லா இல்லைன்னா ஒரே கூட அதை மாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல. ஸோ அது ஒரு ஸ்மால் கேப்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு கம்பேர்ட் டு லார்ஜ் கேப் ஆர் மிட் கேப். வித்தியாசம் இருக்கு. ஆனா ஒரு பாசிட்டிவ் விஷயம் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். ஓகே ப்ளீஸ். ஜஸ்ட் ஒன் செகண்ட். பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. நான் ஷேர் பண்றேன் சார். ஒரே நிமிஷம் சார். ஸோ நீங்க ஸ்லைட் பார்க்க முடியுதுல்ல சார்? நீங்க அது வேணா நீங்க பிரசன்டேஷன் மோட்ல கீர்த்தி பிரசன்டேஷன் மோட்ல வேணா போட்டுங்க. எஸ் சார். ஸோ இந்த ஸ்லைடை நான் காமிக்கணும்னு இருக்கேன் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி,
டெட் என்றால் லோன் எவ்வளவு கம்பெனி அவங்களோட ஓன் ஃபண்ட்ஸ் மேல எடுத்து வச்சிருக்காங்க, அதோட ரேஷியோ டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா டெட் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல 2014 பாத்தீங்கன்னா டெட்டோட 1.5 மடங்கு லோன் எடுத்து வச்சிருந்தாங்க கம்பெனிஸ். ஈக்விட்டி கம்பேர் பண்ணல, ஈக்விட்டி கம்பேர் அவங்க ஓன் ஃபண்ட்ஸை விட அதிகமா லோன் எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ ஓன் ஃபண்ட்ஸ் ஒரு 100 ரூபா இருக்குன்னா லோன் வந்து 150 ரூபா எடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ அவங்க பணம் கம்பெனியில 100 ரூபா போட்டு வச்சிருக்காங்க, வெறும் 29 ரூபா தான் வெளி ஆட்களோட பணம் போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மால் கேப்ஸோட ஒரு சிறிய கம்பெனிஸ் இருக்கு, மைக்ரோ கேப்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா 500 கம்பெனில இருந்து 1500 2000 கம்பெனி வரைக்கும் மார்க்கெட் கேப் பாட்டில பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோ கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் முன்னாடி பாத்தீங்கன்னா லோனை விட ஈக்விட்டியோட இல்ல ஓன் ஃபண்ட்ஸோட 2 மடங்கு அதிகமா லோன் வச்சிருந்தாங்க. இப்போ அது வெறும் 30% தான் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப இருக்கு. ஸோ இப்போ கொஞ்ச நாள் பிசினஸ் ஸ்லோவா இருந்ததுன்னா அது க்ளோஸ் ஆயிடும், அந்த மாதிரி ரிஸ்க் முன்னாடி இல்ல. முன்னாடி அந்த மாதிரி ரிஸ்க் இருந்தது. இப்போ இதோட அர்த்தம் என்ன என்றால் பிசினஸ் அவங்க எக்ஸ்பான்ஷன் போகலன்னா 2 வருஷத்துல அவங்க லோனை கட்டி முடிச்சிருவாங்க, லோனே இல்லாம அந்த கம்பெனிஸ் நடத்திடுவாங்க. முன்னாடி அது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் அவங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணா 10 வருஷம் ஆயிருக்கும் அந்த லோனை கட்டுறதுக்கு. ஸோ அது ஒரு பெரிய மாற்றம் இந்தியன் கம்பெனிஸ்ல அது நடந்திருக்கு, அக்ராஸ் அது நடந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்ல அது ரொம்ப அதிகமா இருக்கு. மிட் கேப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 1.3 இருந்து 0.6 குறைஞ்சிருக்கு, லார்ஜ் கேப்ல 0.7 இருந்து 0.5 வந்திருக்கு. பட் ஸ்மால் அண்ட் மைக்ரோல ரொம்பவே அதிகமா லோன் ரிடக்ஷன் நடந்திருக்கு அவங்க கம்பெனிஸோட சைஸை பொறுத்த வரைக்கும். அது ஒரு பெரிய மாற்றம் அது நடந்திருக்கு. ஸோ அதனால பிசினஸ் ரிஸ்க், லெவரேஜ் ரிஸ்க் நல்லா குறைஞ்சிருக்கு. வெறும் அந்த லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்கு. தட் கம்பெனிஸ் அவங்களோட ஸ்லோ க்ரோத் டைம்ல நம்ம மாத்துறது கொஞ்சம் கஷ்டமாகும் சார். அதுதான் ஒரே ஒரு ஷார்ட் டேர்ம் ரிஸ்க். இல்லைன்னா ஒரு அதிகமான ரிஸ்க் கேட்டீங்கன்னா கம்பேர்ட் டு லார்ஜ் கேப் அது ஒரு ரிஸ்க் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஜென்ரலா இப்போ நீங்க சொல்றதுல வந்து இப்போ அவங்க ஸ்மால் கேப் கம்பெனிஸ், மைக்ரோ கேப் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து லோன் அவங்க எடுத்திருக்கக்கூடிய லோனை நல்லா குறைச்சிருக்காங்க, நல்லா குறைச்சிருக்காங்க. ஸோ லோன் குறையில ஒரு கம்பெனியினுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது. இப்போ நீங்க காமிச்ச ஸ்லைட்ல வந்து வாட் ஐம் சீயிங் இஸ் கேப் கம்பெனிஸ் வந்து 100 ரூபாய்க்கு 55 ரூபா கடன் வச்சிருக்காங்க. எஸ் சார். மிட் கேப் கம்பெனிஸ் 100 ரூபாய்க்கு 65 ரூபா அப்ராக்சிமேட் 65 ரூபா கடன் வச்சிருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வந்து ஒரு 25 ரூபாயில இருந்து 30-35 தான் கடன் வச்சிருக்காங்க. எஸ் சார், எஸ் சார். சோ அப்படிங்கற அந்த ரிஸ்க் கம்பெனி காணாம போயிருமோ அப்படிங்கிற ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவு. ஆமா சார். இது வந்து லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு நீங்க காமிச்சது. லிஸ்டட் கம்பெனிஸ், லிஸ்டட் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் கம்பெனிஸோட ரேஷியோ சார். சோ நமக்கு என்ன பெர்செப்ஷன் இருக்கோ அந்த பெர்செப்ஷன் அளவுக்கு ரிஸ்க் இல்ல. ஆமா, அந்த ரிஸ்க் இல்ல சார். சி ஸ்லோ டவுன் பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனி இருக்கட்டும், சிறிய கம்பெனி இருக்கு, எல்லாருக்கும் அந்த ரிஸ்க் இல்ல, அந்த தலைவலி இருக்கும் சார். பட் இப்போ லைக் மூடி போயிடும் அந்த மாதிரி ரிஸ்க் இல்ல. பிசினஸ் ஒரு 3 மாசம் 6 மாசம் கொஞ்சம் ஸ்லோவா ஆகலாம். எல்லாமே ஒரு டைம் வரதான் செய்யும். பட் மூடி போயிடும் அந்த மாதிரி ரிஸ்க் இல்ல சார். ஆக்சுவலி திரும்பி அது விழுந்தா கூட எந்திரிச்சிடும் அந்த பிசினஸ், அந்த நம்பிக்கை இருக்கு சார். ஓகே ஓகே, ஐ கேன் கம் அவுட் ஆஃப் இட். வெரி குட். சரி, இப்போ வந்து நம்ம ரிஸ்க் சைட்ல ஒன்று சொன்னீங்க. இப்போ இன்னொன்று வந்து ஜென்ரலா மார்க்கெட்ல கன்சர்னா பேசிக்கிட்டு இருக்குது பல ஃபண்ட் ஹவுசஸும் சரி, ஃபண்ட் மேனேஜர்ஸும் சரி. இன்னொன்று அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்குது when compared with large cap. So higher இருக்குது. Probably I think large cap 22 range, small cap 31 இருக்கு, mid cap 35 இருக்கு. Approximately I'm talking. So இந்த மாதிரி PE ratio so மாதிரி ஹையரா இருக்கு, வேல்யூவேஷன் ஹையரா இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுல வந்து நீங்க நம்ம வாங்கினோம்னா நமக்கு அந்த அடுத்த 5 வருஷத்துக்கு பணம் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு குவரி இருக்குது. ஆமா சார். ஸோ சார் ஸ்கிரீன் தெரியுதுல்ல சார்? தெரியுது. ஸோ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மால் கேப்புக்கும் லார்ஜ் கேப்புக்கும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஓட ஸ்டாக்ஸ் இல்லை இண்டெக்ஸோட கம்போசிஷனே வேற சார் ஆக்சுவலி. ஸோ ஸ்மால் கேப்ஸ்ல பார்த்தீங்கன்னா
மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் அதோட வெயிட்டேஜ் அதிகம். ஸோ ஆனா ஃபினான்ஷியல் சர்வீசஸோட வெயிட்டேஜ் கம்மி. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸோட வெயிட்டேஜ் வெறும் 15-16% தான் இருக்கு. அதே லார்ஜ் கேப்ல பாத்தீங்கன்னா 35-36% வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ அந்த கம்பேரிசன், மல்டிபிள்ஸோட கம்பேரிசன் ஸ்ட்ரெயிட் லைக் டு லைக் பேசிஸ்ல சரியா இருக்காது சார். ஏன்னா ரெண்டு செக்மெண்டோட growth வேற வேற இருக்கு சார். ஸோ லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபினான்ஷியல் செக்டர் நிறைய கவர் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 35% லார்ஜ் கேப்ல ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்கு. அதே ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 16% தான் ஸ்மால் கேப்ல இருக்கு சார். ஸோ அது வேற வேற இருக்கு. ஸோ நீங்க சொல்ல வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு ஜெனரலி வேல்யூவேஷன் லோயரா இருக்கும். அதனால லார்ஜ் கேப்னுடைய ஓவரால் வேல்யூவேஷனும் கம்மியா இருக்குது. ஏன்னா இங்க 35-36% ஃபினான்ஷியல்ஸ் இருக்கிறதுனால. கரெக்ட் சார். ஸோ அது நான் சொல்லணும்னு பாக்குறேன் சார். ஸோ இண்டஸ்ட்ரியல் இல்ல மேனுஃபேக்சரிங்ல growth எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அங்க growth அதிகமா வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால அதோட வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஸோ சேம் டு சேம் கம்பெனி வைஸ் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கும் வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல தான் அதிகமா இருக்கு சார். ஆக்சுவலி சப்போஸே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சார். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு, இல்ல ஐசிஐசி பேங்க் இருக்கு, அதோட வேல்யூவேஷன் சேம். ஒரு கரூர் வைஸ்யா பேங்க் இருக்கட்டும், சிட்டி யூனியன் பேங்க் இருக்கட்டும், அதோட வேல்யூவேஷன் ரெண்டுத்தோட வேல்யூவேஷன் கம்பேர் பண்ணீங்கன்னா லார்ஜ் கேப்ஸோட வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜில வந்தாலும் அதே மாதிரி தான் தெரியும், ஐடில வந்தாலும் நிறைய வாட்டி அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. ஸோ சேம் டு சேம் கம்பெனிஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா வேல்யூவேஷன் சிமிலரா இருக்கும், இல்லைன்னா நிறைய இடத்துல கம்மியா கூட கிடைக்கும். ஓகே 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 ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் மாதிரி சொல்றீங்க. ஒரே மாதிரி கம்பேரிசன் பண்ண. ஆமா சார், ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பண்ணீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனியோட கம்பேர் பண்ணீங்கன்னா, இல்ல எஃப்எம்சிஜியோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்மால் கேப்ல இன்னும் கூட நிறைய அட்ராக்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு சார் நமக்கு. சரி, இப்ப ஜென்ரலா வந்து நம்ம டாபிக் கொடுத்திருந்ததே வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்களில் இப்பொழுது முதலீடு செய்யலாமா அப்படின்னு கொடுத்திருந்தோம். ஸோ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல இஸ் இட் த ரைட் டைம்? இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஆர் யூ கம்ஃபர்டபிள்? இன்னும் கூட கம்ஃபர்டபிள் இருக்கு, நல்ல ரிட்டர்ன் வரும். பட் ஆனால் இந்த 2.5 மாசம் பார்த்து நீங்க வராதிங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லுவேன். இந்த 2.5 மாசம் ஒரு ரெக்கவரி மாசம். இந்த மாதிரி ஸ்பீட் மேபி அடுத்த 6-7 மாசம் இல்ல அடுத்த 2-3 வருஷம் இருக்குமா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட், எங்க நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்ல லார்ஜ் கேப் இருக்கட்டும், அதை விட அதிகமான ரிட்டர்ன் வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவேன் சார். ஓகே ஓகே. ஸோ இப்ப அது இப்ப பல்காவும் மக்கள் போடலாமா ஸ்மால் கேப் மிட் கேப்ல, அல்லது எஸ்ஐபி ரெக்கமெண்ட் பண்றீங்களா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? பல்க் போடுறதுக்கு கரெக்ட் டைமா? ரெண்டுத்துக்கும் நடுவுல கொஞ்சம் ஏதாவது இருந்தா பெட்டரா இருக்கும் சார். கொஞ்சம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் மேபி ஒரு 1/3 இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு மிச்சத்தை எஸ்ஐபி பிரிச்சு போட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா இங்க இப்போ நிறைய அன்சர்டனிட்டிஸ் முடிஞ்சு போச்சு. ரிசல்ட்ஸும் இந்த குவார்டர் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸா வந்துட்டு இருக்கு நிறைய கம்பெனிஸ்க்கு. ஸோ இப்போ எஸ்ஐபியா போட்டா என்ன டிஸ்அட்வான்டேஜா இருக்கும்னா, எல்லாமே மேல பிரைஸ்ல வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதே மாதிரி இப்போ ஒரே கூட போட்டுட்டோம்னா நம்ம இப்போ இந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் போட்ட அந்த ரிஸ்க் இருக்கும். சடன் ஷார்ட் டேர்ம்ல ஏதாவது நமக்கு தெரியாத ஈவெண்ட் ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம ஃபுல்லா இன்வெஸ்ட் ஆயிட்டோமேன்ட்டு அந்த வரி இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன பண்ணலாம்னா 1/3 ஃபுல்லா போட்டுட்டு மிச்ச ஒரு 2 வருஷம் எஸ்ஐபியா போட்டா நல்லா இருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ பல்க் அமௌண்ட் இருந்துச்சுன்னா 1/3 இப்போ போடுங்க, ரிமைனிங் வந்து அதுக்கப்புறம் ஒரு எஸ்டிபி மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அது ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் சார். ஸோ தட் ஃபுல்லா நம்ம எக்ஸ்போஸ்டாகவும் இருக்க மாட்டோம், இல்ல ஜீரோ எக்ஸ்போஸ்டாகவும் கூட இருக்க மாட்டோம் சார். ஆக்சுவலி கரெக்ட். இப்போ உங்க ஸ்மால் கேப் ஃபண்ட் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க? அங்கே வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? இண்டெக்ஸ் வேல்யூவேஷன் ஒட்டி இருக்கா, இல்ல அதை விட குறைவா இருக்கா? ஐ திங்க் யூ ஹேவ் a unique ஸ்டைல். நிறைய ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்க,
ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுடைய ஓன் ஸ்மால் கேப் ஃபண்டை பத்தி. ஷூர் சார். ஸோ சார், ஸ்மால் கேப் ஃபர்ஸ்ட் நீங்க வேல்யூஷன் பத்தி கேட்டீங்க. இப்போ இண்டெக்ஸ் வேல்யூஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் 250 வேல்யூஷன் இண்டெக்ஸ் எப்படி லார்ஜ் கேப்புக்கு நிஃப்டி இண்டெக்ஸோ அதே மாதிரி ஸ்மால் கேப்புக்கு ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ அந்த வேல்யூஷனோட இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 டைம் அர்னிங்ஸ்க்கு 32 டைம் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 32 PE சார். ஆனா நம்ம கொஞ்சம் வேல்யூ கான்சியஸ் இருக்கிறதால கொஞ்சம் வேல்யூ ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணதுனால நம்ம வேல்யூ இண்டெக்ஸ் ஃபண்டோட வேல்யூஷன் கிட்டத்தட்ட 21 டைம் கிட்ட இருக்கு சார். 21 டைம்ஸ் கிட்ட இருக்கு சார். கிட்டத்தட்ட 1/3 வேல்யூவேஷன் குறைச்சு இண்டெக்ஸை விட நீங்க வச்சிருக்க ஸ்டாக். ஆமா சார், ஆமா சார். அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கேஷ் அதிகமா வச்சிருக்கோம். இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா கேஷ் 0வா இருக்கும் சார். ஆனா நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா 8% கேஷ் எப்பவுமே வச்சிருப்போம். ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி லிக்விடிட்டி ரிஸ்க் எப்பவுமே நம்மளுக்கு இருக்குதான். ஸோ அதை குறைக்கிறதுக்கு எப்பவுமே கேஷ் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ தட் இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்போ ரிட்டர்ன் பணம் தேவைனாலும் நம்ம ஈஸியா ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அந்த கேஷும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மாத்திக்கிட்டே இருப்போம். ஸோ மார்க்கெட் கீழே இருக்கும்போது நம்ம 7% 6% கிட்ட எடுத்துக்குவோம். மார்க்கெட் கொஞ்சம் ஹைல இருக்கும்போது நம்ம 11-12% வரைக்கும் எடுத்துட்டு போவோம். ஸோ அங்கே கூட நம்ம இன்வெஸ்டர்ஸோட பணத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஓகே 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 வெரி குட். நான் எத்தனை நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் நீங்க ஹோல்ட் பண்றீங்க உங்க போர்ட்ஃபோலியோவில்? கிட்டத்தட்ட 180 கம்பெனிஸ் மேல நம்ம 80 கம்பெனிஸ் கிட்ட நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். அகைன் இதோட முக்கியமான காரணம் என்ன என்றால் ஏதாவது கம்பெனில ஏதாவது பிசினஸ் ஸ்லோடவுன் வந்தா கூட சில கம்பெனி சரியா பண்ணாம போனா கூட மிச்ச கம்பெனிஸ் நல்லா பண்ணிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்வெஸ்டருக்கு ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு நல்ல ரிட்டர்ன் பர்ஃபார்மன்ஸ் வரணும்ட்டு அதனால அப்படி வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம போர்ட்போலியோ நம்மளுக்கு வெவ்வேறு திசையில நம்ம எடுத்துட்டு போனா நம்மளுக்கு தேவையான டிசைன்ல எடுத்துட்டு போனா அதனால நிறைய கம்பெனிஸ் வச்சிருக்கோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரிஸ்க் குறைக்கிறதுக்கு என்னென்ன இது இனிஷியேட்டிவ் எடுக்க முடியுமோ முழுமையா எடுத்திருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் ஃபண்ட் இருந்தா கூட நம்ம ஒன் ஆஃப் த மோஸ்ட் லிக்விட் ஃபண்ட் இன் ஸ்மால் கேப், ஒன் ஆஃப் த மோஸ்ட் லிக்விட் ஃபண்ட் இன் ஸ்மால் கேப் சார் மெயின்டைன் பண்ணி குயிக்கா உங்க போர்ட்ஃபோலியோவை டிஸ்போஸ் பண்ண முடியும் கம்ப்ளீட்டா இல்லையா? கீர்த்தி நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார், கேக்குது சார். இல்ல நீங்க சொல்ல வர்றது வந்து உங்க போர்ட்ஃபோலியோவை நீங்க குயிக்கா டிஸ்போஸ் பண்ண முடியுங்கிறீங்க. அதான். ஆமா சார், குயிக்கா டிஸ்போஸ் பண்ண முடியும் சார். எஸ் சார், குயிக்கா டிஸ்போஸ் பண்ண முடியும். இல்ல இன்வெஸ்டர்ஸ் ரூபாக்கிட்டாங்கன்னா குயிக்கா கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25% பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் மிட் கேப் கேஷ்ல இருக்கு சார். பிளஸ் மிச்சம் பணம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு பணம் ரிட்டர்ன் இப்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கூட ரூபா கேட்டாங்கன்னா கூட ஈஸியா நம்மளால கொடுக்க முடியும் சார். ஆக்சுவலி ரிடம்ஷன் பண்ணி கொடுக்க முடியும், சேல் பண்ணி கொடுக்க முடியுங்கிறீங்க. இப்ப இதுல வந்து இப்ப நீங்க டைவர்சிபிகேஷன் அதிகமா போகையில ஜென்ரலா வந்து என்ன சொல்லுவோம்னா, ஜென்ரலி வந்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் குறையலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஓவரால். ஸோ இப்போ உங்க பந்தன் ஸ்மால் கேப் வந்து ஜென்ரலா வந்து இன்னும் இண்டெக்ஸை கம்பேர் பண்ணையில நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? ஆமா சார், கொடுத்துருக்கோம் சார். கடந்த 2 வருஷமா கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி சில டைம் டைவர்சிபிகேஷனால ரிட்டர்ன்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் சரியான பங்குகள் எடுத்தால் அந்த ரிஸ்க் ஓரளவு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே, கடைசில நான் 3 ரூம் தள்ளி கீர்த்தி நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. சாரி. சோ ஒரே பங்கு கூட நம்ம ரொம்ப நிறைய வச்சிருந்தா கூட அதோட ரிஸ்க் கூட நிறைய இருக்கு சார். ஆக்சுவலி ஸோ ரிட்டர்னை கூட பார்க்க கூடாது சார், நம்ம ரிஸ்க் கூட குறைக்கிறதுக்கு கூட பார்க்கணும் சார். அதுதான் நான் சொல்லுவேன் சார். ஆக்சுவலி ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு
சுகமான அனுபவம் கொடுக்கணும்ட்டு அதனால டைவர்சிஃபை. ஏன்னா ஏனென்றால் ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல கீழே ஆகதான் செய்யும் சார். அதுக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு ரிஸ்க் குறைக்க முடியும் நம்மளால, அதுக்கு முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் சார். வெரி குட் வெரி குட். இல்ல என்னையோட நீங்க தமிழ் நல்லா அழகா பேசுறீங்க. நன்றி. சுந்தர தமிழ்ல பேசுறீங்க. குட். இன்னொன்று வந்து எனக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் 5 years ஒரு இன்வெஸ்டர் வர்றாங்க அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல, ஸ்மால் கேப் செக்மெண்ட்ல, ஆர் ஈவன் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல எந்த அளவு ஒரு வருமானத்தை சிஏஜிஆர் ஆண்டு வருமானம் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்ராக்ஸ்? ஒரு 15% கிட்ட ரிட்டர்ன் பார்க்கலாம் சார். மேபி 15-20 கிட்ட ரிட்டர்ன் பார்க்கலாம். ஏனென்றால் கம்பெனிஸும் பெருசா ஆகிவிட்டது. அதனால அதுக்கு மேல எதிர்பார்க்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கலாம் சார் ஆக்சுவலி. ஸோ ஓகே 15% எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே ஓகே. ஸோ அது வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓவரால் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் growth நல்லா இருந்து எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி ஒரு 15% எதிர்பார்க்கலாம். நான் எங்க இன்வெஸ்டர்ஸ் ஜென்ரலா சொல்றது ஒரு 12% சொல்லுவோம். 12 to அதிகபட்சம் ஸ்மால் கேப்பா இருந்தா ஒரு 15% வரைக்கும் போகலாம் அப்படிம்போம். பட் இந்த பாஸ்ட் இட் ஹஸ் கிவன் குட். என்னன்னா கொஞ்சம் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டோம்னா மக்களுக்கு இன்னும் அதை விட அதிகமா இருக்குது. ஏன்னா ஒரு 2 ஃபண்ட் 3 ஃபண்ட்ல வச்சிருக்கையில ஒண்ணுல பார்த்துட்டு இது 15 தான் கொடுத்துருக்கு, அது 20 கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் போர்ட்போலியோ பில்ட் பண்றோம் அப்படிங்கிறதையும் மறந்துடுறாங்க. எனிவே குட் திங். ஜென்ரலா உங்க ஸ்டைல் ஆஃப் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி? ஸோ ஒரு ஏதாவது பங்கெடுக்கணும், ஒரு ரீசனபிள் வேல்யூஷன்ல எடுக்கணும்ட்டு தான் பார்ப்போம் சார். ஸோ ரொம்ப அதிகமா இல்லை ஓவர் பே பண்ணணும்ட்டு அதை நினைக்க மாட்டோம் சார். ஸோ எங்கேருந்து நம்ம வாங்குறோமோ அங்கேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வருமானு அதை பார்ப்போம். அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸஸ்ல growthக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கான்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா ஆராய்ந்து அதை நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுவோம். என்ட்ரி வந்து கிராஜுவலா இருக்குங்கிறீங்க. ஒரே நாள்ல எல்லாம் பங்கு வாங்காம ஒரே நாள்ல எல்லாமே போட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிசினஸோட அனுபவம் நம்மளுக்கும் கிடைக்கணும். அதனால ஒரே கூட நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா மாத்துறது கஷ்டம். அதான் சொன்ன மாதிரி ஸ்மால் கேப்ல லிக்விடிட்டி ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால நம்ம கிராஜுவலா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போவோம். அந்த பிசினஸ் பத்தி மெதுவா ஆராய்ந்து பார்ப்போம். அதை பத்தி இன்னும் கத்துப்போம் நம்ம. ஸோ இந்த கம்பெனில இந்த மாதிரி செயல்பாடு நடக்குதுன்ட்டு ஸோ நம்ம பார்த்துட்டு மெதுவா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ பிசினஸ் நம்ம வாங்கின பிரைஸ்ல இருந்து ஒரு 2-3 years நல்ல ரிட்டர்ன் வருமானு அதை பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் சார். ஸோ அதனால பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி இண்டெக்ஸ்ல இருந்து 30% மேல கம்மியான வேல்யூவேஷன்ல போர்ட்போலியோ நடத்திட்டு இருக்கோம். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு போர்ட்போலியோ நல்ல வெரைட்டியும் இருக்கு. ஒரு பழைய ஸ்டைல் தொழில், ஃபினான்ஸ் தொழில இருந்து ஒரு .com தொழில் வரைக்கும் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். ஸோ வெரைட்டி, ஃபுல் வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. பட் ஆனா அதோட வெயிட்டேஜஸ் வேற இருக்கும். இல்ல போர்ட்ஃபோலியோ நல்லா பேலன்ஸ்டா வச்சிருக்கோம் சார். அக்ராஸ் ஆல் செக்மெண்ட்ல நம்ம இன்வெஸ்டடா வச்சிருக்கோம். ஓகே 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 குட். ஸோ அது இஸ் குட். ஜென்ரலா இப்போ இன்வெஸ்டர்ஸுக்கு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன? வாட் இஸ் யுவர் தாட்? ஜஸ்ட் யூ ஆர் ஃப்ரீ டு ஷேர். ஸோ அடுத்த ஒரு 3 வருஷத்துல நல்ல மார்க்கெட்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மேபி முன்னாடி 5 வருஷம் மாதிரி இருந்ததா கேட்டீங்கன்னா மேபி இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள். ஆனால் ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்வெஸ்டர்ஸ்க்கு மார்க்கெட் கொடுக்குன்ட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஸோ பேனிக் ஆகாதீங்க. உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அடுத்த 3 வருஷத்துல. அது சொல்லணும்னு இருக்கேன். நம்ம பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்லிடுறோம்.
பட் ஏன்னா சமீபத்துல ஒரு இன்வெஸ்டர் வந்திருந்தாரு. அவர் இன்னொரு 1 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறாரு. அவருக்கு SWP பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம். அவர் வந்து மெயினா சொல்றது, சார் நான் ரிட்டையர் ஆக போகையில தான் இந்தியா பாகிஸ்தான் வார் வரணுமா சார்? நான் ரிட்டையர் ஆக போகையில தான் சைனா அமெரிக்கா ட்ரேடு பிரச்சனை வரணுமா சார்? நான் ரிட்டையர் ஆக போகையில எல்லாமே வருது. ஸோ அதான் ஈஸியர் செட் தன் டன். நான் பேனிக் ஆகாதீங்கன்னு சொல்றோம். அதுக்கு தான் we are here anyway. Good கீர்த்தி. ப்ராப்ளி ஒன் திங் தான். அதுக்கப்புறம் Q&A நம்ம எடுத்துக்குவோம். அண்ட் எனிதிங் உங்களை பத்தி, உங்க பர்சனல் லைக்கிங்ஸ், டிஸ்லைக்கிங்ஸ், உங்க ஹாபி, எனிதிங் யூ வாண்ட் டு ஷேர், யூ மே ஷேர். நத்திங் சார் ஆக்சுவலி. ஸோ ஃபண்டுக்கு முழு டைம் கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு பெஸ்ட் அப்படியோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லேயே பார்க்குறோம். It's good. Anyway, again, congratulations. Now we will open the floor for questions. Subscribers, உங்களுக்கு மீட்டிங்ல இருக்கவங்க மெம்பர்ஸ், ப்ளீஸ் உங்களுடைய கேள்விகளை இங்கே டயலாக் பாக்ஸ்ல பதிவு பண்ணீங்கன்னா நம்ம கீர்த்திட்டு அதை கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வாட் எவர் உங்களுடைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. இப்போ ஒரு விக்னேஸ்வர்னு கேட்டிருக்காரு, ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னுடைய ஸ்டெபிலிட்டி வந்து டவுட்ஃபுல். அது மாதிரி இருக்கையில எப்படி நம்ம வந்து எம்எஃப் கம்பெனிஸை பிலீவ் பண்ணலாம்? இன் தட் கேஸ் ஹவு டு பிலீவ் எம்எஃப் கம்பெனிஸ்? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியா, மேனுஃபேக்சரிங் கம்பெனியான்னு தெரியல. ஸோ ஸ்மால் கேப் கம்பெனிஸுடைய ஸ்டெபிலிட்டி டவுட்ஃபுல் அப்படிங்கிறாரு. இஸ் இட் ஸோ? சார் எல்லா இடத்துலயும் சில கம்பெனிஸ்ல சில இஷ்யூ வர செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அக்ராஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். ஸ்மால் கேப் மட்டும் இல்லை, லார்ஜ் கேப்லயும் அந்த கம்பெனிஸோட இஷ்யூஸ் வரலாம். ஸ்மால் கேப்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால பர்சன்டேஜ்ல பாருங்க. ஸோ இங்க கிட்டத்தட்ட ஸ்மால் கேப் இந்தியால ஒரு 1000 கம்பெனிஸ் இருக்கு சார். ஸோ 1000ல 10 கம்பெனிஸ் தப்பா போறதுக்கு ஓகே 1%. ஆனா லார்ஜ் கேப்ல வெறும் 100 கம்பெனி தான் இருக்கு. 100ல ஒரு 2 போனாலே அது அங்க 10-20 தப்பா போற மாதிரி இது இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம லைக் பர்சனல் ஒருத்தர் தனிநபரோட ஒரு கிரீட், அது எப்பவுமே எங்கேயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த ரிஸ்க் எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யணும் ஆக்சுவலி. ஸோ மேபி அங்க கம்பெனிஸ் அதிகமா இருக்கிறதுனால சில டைம் நம்மளுக்கு தெரியுது, பெரிய கம்பெனிஸ்லயும் சில டைம் தவறு நடக்கதான் செய்யுது சார் ஆக்சுவலி. இன் ஜெனரல் எஸ், ஸ்மால் கேப் ஒரு ஹியூமன் தனிநபரோட ஆசை பேராசை லிங்க் பண்ணிட்டு இருக்கு சார். ஸோ அதனால நம்ம சொல்றது கஷ்டம். கரெக்ட். ஏன்னா இப்போ லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல வந்து மோர் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், மோர் கண்ட்ரோல், அது இதெல்லாம் இருக்கும். ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தே ஆர் ஜெனரலி ப்ரொமோட்டர் டிரைவனா இருக்கும். ஸோ ஹியர் அண்ட் தேர். அதுக்காக தான் இப்போ நீங்க வந்து அந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்கு தான் you are investing in probably 150 companies or 150 companies. So you are taking care of that in a different way. Avladha. Yes sir. So that was people should understand it. That is a good thing. Then next question வந்து ஒரு நிமிஷம். Next question வந்து கார்த்திகேயன், any comments on gold investment? While the recent study revealed the synthesis of gold is possible. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஏதாவது கமெண்ட் இருக்கா? ஐ திங்க் சிந்தெட்டிக் ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் மேபி மாடரேட் ஆகலாம், இல்ல குறையலாம் ரிட்டர்ன். லாஸ்ட் ஒரு வருஷம் இல்ல லாஸ்ட் ஒரு 5 வருஷமா பாத்தீங்கன்னா கூட நல்ல ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 3 மடங்கு ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு வருஷத்துல 30% மேல ரிட்டர்ன் பார்த்துட்டோம். ஸோ ரிட்டர்ன் கொஞ்சம் மாடரேட் ஆகலாம், அதுதான் தோன்றுது. ஏனென்றால் நிறைய பிரச்சனைக்கு தானாவே சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ரிட்டர்ன் கொஞ்சம் குறையலாம், அதுதான் எனக்கு தோணுது சார். லாஸ்ட் இயர் இந்த மாதிரி இல்ல, லாஸ்ட் 5 வருஷம் மாதிரி வந்த மாதிரி ரிட்டர்ன் திரும்ப வரதுக்கு வாய்ப்புகள் கம்மியா தோணுது சார். கம்மியாகும், அன்சர்டனிட்டிஸ் குறைஞ்சிருச்சுங்கிறீங்க. ஸோ அன்சர்டனிட்டிஸ் குறைஞ்சிருச்சு. ஏன்னா கோல்டு வந்து அசெட் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால ஜென்ரலி வந்து அன்சர்டனிட்டிஸ் குறையில கோல்டுனுடைய அட்ராக்ஷனும் குறையும். ஆமா சார். பிளஸ் பேஸும் ஆகியாச்சு, கிட்டத்தட்ட 90,000 மேல இருக்கு 10 கிராம். பேஸ் 5 வருஷம் முன்னாடி 30,000 கிட்ட இருந்தோம் நம்ம. எக்ஸப்ட் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சைனீஸ் பேங்க், கத்தார் பேங்க், டர்க்கி பேங்க் அவங்க வேணா வாங்கலாம் ஃபர்தரா.
கரெக்ட். ரேட்டு குறைஞ்சிருக்குன்னு சாதாரண மக்கள் எல்லாம் குறைச்சிட்டாங்க. ஆமா சார். Sankar 1978 Gmail. How and when we will know that we have to reduce or exit small cap once we are into small cap now? எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க எப்ப குறைச்சிக்கணும், எப்படி எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இருந்து. Probably you can take that or I will take it. Generally வந்து as long as ஸ்மால் கேப் வந்து நீங்க growth asset, ஸோ அது ஒரு அபரிதமான வளர்ச்சியை தரும். ஸோ உங்களால முடிஞ்சுன்னா நீங்க கன்வியூஸா கன்டினியூ பண்ணிக்கங்க அந்த ஹை வாலட்டிலிட்டி ஹை ரிஸ்க. அல்லது உங்க கோலுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னால ப்ராபப்ளி டேக் அ டெசிஷன் அண்ட் கம் அவுட் ஆஃப் ஸ்மால் கேப். அந்த வாலட்டிலிட்டி என்னையால தாங்க முடியாது ஏற்ற இறக்கத்தை அப்படின்னா தென் இன் தட் கேஸ் யூ கேன் கெட் இன் டு ஃபிளெக்ஸி கேப் அல்லது லார்ஜ் கேப் அல்லது ஹைபிரிட் ஃபண்ட்ஸு அது மாதிரி கூட நீங்க போய்க்கலாம். ஸோ தென் சரவணன் கே, excluding small cap fund which will perform better in the present economic situation. small cap fund தவிர்த்து வேற எந்த ஃபண்ட்ல கரண்டா பெட்டர் அப்படிங்கிறாரு, பெட்டரா இருக்குன்னு கேட்கிறாரு. சார் மேனுஃபேக்சரிங் நல்லா பண்ணலாம் போக போக. அதுவும் இல்லாமல் ஃபினான்ஷியல் சர்வீசஸும் ஒரு ஸ்டடியா நல்லா பண்ண தோணுது சார். ஆக்சுவலி திமேட்டிக்ல ரெண்டு. I would like to add on to that. அது தவிர்த்து இப்ப நீங்க பாக்குறா இருந்தா கொஞ்சம் ஃபிளெக்ஸி கேப் பாருங்க. ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸும் மக்கள் பார்க்கலாம். ஒரு திமேட்டிக்ல வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கீர்த்தி சொல்றாப்புல. இன் அடிஷன் டு தட் நீங்க டைவர்சிஃபைனா ஃபிளெக்ஸி கேப் பார்க்கலாம். மாணிக்க வாசகம், ஒய் இஸ் பிஇ ஹை இன் ஆல் த இந்தியன் ஸ்டாக்ஸ், லார்ஜ் மிட் ஸ்மால் எல்லாத்துலயுமே ஏன் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்குன்னு கேட்கிறாரு. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன பாத்தீங்கன்னா சார், மேபி growth-ஓட எதிர்பார்ப்புகள் இந்தியன் கம்பெனிஸ்ல அதிகமா இருக்கு இன்னும் கூட. ஸோ அதனாலதான் சார். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 50 லட்சம் கார் வித்துட்டு இருக்கோம் ரஃப்லி. ஃபாரின்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 கோடி கார் கிட்ட, யூஎஸ்ல இல்ல சைனால பாத்தீங்கன்னா 2 கோடி கார் கிட்ட வந்துட்டோம். பிளஸ் இங்க ஆவரேஜ் காரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாக்ஸஸ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபா கார் எல்லாம் டாக்ஸஸ் சேர்த்து ஒரு 15 லட்சம் ரூபா கார் வித்துட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த ஃபாரின்ல அதிகமான விலையோட கார் விற்குது. ஸோ போக growth-க்கு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு ஃபாரின் மார்க்கெட்ஸ். ஃபாரின் மார்க்கெட்ல நிறைய இதுல நம்ம பீக்ல வந்துட்டோம், அங்க growth வர மாட்டேங்குது. ஸோ இந்தியால growth அதிகமா இருக்கும்னு அந்த நம்பிக்கையும் இருக்கிறதுனால வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். True. It is 100% true. ஏன்னா ஜெனரலி வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே எனக்கு இந்தியா தான் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரிஸ். ஜிடிபி க்ரோத் ரேட் ஆகட்டும், எக்கனாமிக் க்ரோத் ரேட் ஆகட்டும், அண்ட் டெவலப்பிங் நேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ டெவலப்பிங் நேஷன் அண்ட் மோர் தேன் தட் இன்வெஸ்டபிள் மார்க்கெட் அப்படின்னு வேர்ல்டு எடுத்தீங்கன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டாப் மார்க்கெட்ஸ். எங்கே ஒன்று மக்கள் யாராவது பணம் போடணும்னு நினைச்சாங்கன்னா இந்தியாவில் தான் இப்போ போட முடியும். ஏன்னா சைனா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ். நல்லா க்ரோத் ஆச்சு இல்லைங்களா, பட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, ப்ராப்பர் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இல்லை. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் தட் இஷ்யூஸ் ஆர் தேர் சைனாவில். அதர் தேன் சைனா, யூஎஸ்க்கு அப்புறம் இந்தியா தான் லார்ஜ் மார்க்கெட். ஸோ ஐ மீன் accessible மார்க்கெட்ல. In addition to that, large young population in the world. Even China would average age population of India would average age correct. If I am right, Chinese average population is like around 45. India would around 27-28 and the range of that. So in another 10-20 years, growth வந்து இந்தியாவோட ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதா ஒரு ஜெனரல் கான்செப்ட், ஒரு தீசிஸ். அதனால தான் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து இன் ஜெனரல் ஹையரா இருக்குது. Then K Krishnan 404, which investment, whether SIP or bulk, as per current market situation, will yield higher? Will yield much negative? Will yield higher? எது சிப்பா பல்கா இந்த கரண்ட் மார்க்கெட்? மிக்ஸ் ஆஃப் போத் சார். மிக்ஸ் ஆஃப் போத். லைக் முன்னாடி சஜஸ்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, மிச்சத்தை நீங்க எஸ்ஐபி மூலமா போட்டீங்க பெட்டர். கரெக்ட். ஒரு 1/3 இப்ப கரண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது பெட்டர், அண்ட் 2/3 கிராஜுவலா பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தான் ஜெனரல் ஒப்பீனியன். ஓகே சார், did your company invest in penny stocks like Nandan Denim? நாங்கள் எதுவும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பற்றி இங்கே பேச மாட்டோம். ஸோ பென்னி ஸ்டாக்கு ஐ திங்க் கீர்த்தி சொல்றதுக்கு முன்னால நானே சொல்லிடுறேன். நன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்
invest in penny stock or rundown stock or daily ஏறி இறங்குற ஸ்டாக்கு மார்க்கெட் கேப். ஏன்னா இப்போ இவங்க எடுக்கிற கம்பெனிக்கு மினிமம் ஒரு 2000-3000 கோடி மார்க்கெட் கேப் இருந்தால் தான் எடுக்கிறாங்க. ஸோ அது பென்னி ஸ்டாக்காக இருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் எனி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் இன்க்ளூடிங் பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டு, அவங்களுடைய ரிசர்ச் டீம், லார்ஜ் ரிசர்ச் டீமு எல்லாத்தையும் வச்சு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேனேஜ்மெண்ட்டை பர்சனலாக மீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக்கை பை பண்ணுறாங்க. ஸோ நாட் ஒன்லி பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட், எனி மியூச்சுவல் ஃபண்ட் வில் நாட் இன்வெஸ்ட் இன் penny stock companies. Another question from A. Manika Vasagam. What about investing in international funds? If so, Bandhan is having any option? International funds la பண்ணலாமா? இப்போ பந்தன்ல எதுவும் இன்டர்நேஷனல் ஃபண்ட் இருக்கான்னு கேட்குறாரு. இன்டர்நேஷனல் ஃபண்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல சார். இப்போ ஐ திங்க் ப்ரிவென்ட்லி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. கரெக்ட். ஸோ அதனால நினைச்சா கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது சார். ஆக்சுவலி டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. கரெக்ட். ரொம்ப எல்லா ஃபண்ட்லயும் ஸ்கீம்ஸ் இருக்கு சார். பந்தன்லயும் ஸ்கீம்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் ஃபண்ட் அதுல ஐ திங்க் யூ ஹேவ் யுஎஸ் ஈக்விட்டி ஆப்பர்சூனிட்டிஸ் இல்ல. இப்போதைக்கு ரிசர்வ் பேங்க் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணல. ஸோ ஆனா ஸ்கீம்ஸ் பந்தன்லயும் இருக்கு இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்க்காக. ஓகே, யா. பந்தன்ல வந்து யூஎஸ் ஃபண்ட் எல்லாம் இருக்குது. ஈவன் டெட் ஃபண்ட் கூட வச்சிருக்காங்க. ஸோ ஃபாரின்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது. அது மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க லிமிட்டுக்குள்ள இருந்தா ஒரு சில நிறுவனங்கள் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மெனி ஃபண்ட் ஹவுசஸ் ஆர் நாட் அக்செப்டிங் as we speak. பட் ஃப்ரம் டைவர்சிஃபிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ் நான் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ல வச்சுக்கலாமான்னா தாராளமாக வச்சுக்கலாம் டைவர்சிஃபிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் ரிட்டர்ன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்தியன் ஃபண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு டூ வெல். ஏன்னா நீங்களே பார்க்கலாம், லாட் ஆஃப் எஃப்ஐஐஸ் எல்லாம் இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. யூஎஸ்ல இருந்தும் சரி வெளிநாடுகள்ல இருந்தும் சரி இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. தென் வாட் ஹேப் கார்த்திக், what happens when Indian stock market crashes like a Greece market 95% and recovered not till now? Greece market 95% crash ஆயிடுச்சு, இது வரைக்கும் ரெக்கவர் ஆகல. அது மாதிரி இந்தியாவில் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறாரு. நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா தான் தோணுது. பட் நடக்காதுன்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலி நம்ம we can't answer generally. So probability வேணா சொல்லலாம். Probability of Indian market correcting 95% is very very low. பிசினஸ்ல மேபி கொஞ்ச நாளுக்கு பிரஷர் வரலாம். பட் பிசினஸே டக்குன்னு மூடி போடுமே அந்த ரிஸ்க் அவ்வளவா நம்ம பார்க்கல. கோவிட்ல பிசினஸ் க்ளோஷரே பார்த்தோம் சார் நிறைய நாளுக்கு. கிட்டத்தட்ட சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் க்ளோஷரே பார்த்தோம் பிசினஸஸ். அப்போ கூட பிசினஸஸ் தானா எந்திரிச்சு வந்துட்டாங்க சார். ஆக்சுவலி கரெக்ட், எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ நீங்க வந்து பிசினஸ் சைட்ல பாக்குறீங்க. பட் இவருடைய கேள்வி வந்து மோர் ஆன கண்ட்ரி லெவல். கண்ட்ரி பேங்க்ரப்ட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து 95% கிராஷ் ஆகும். அல்லது மேஜர் இஷ்யூஸ் இருக்கு, வார் லைக் சிச்சுவேஷன், கண்டினியூஸ் வார் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா தென் மார்க்கெட் கேன் கோ டவுன் லைக் எனிதிங். ஆனா என்னன்னா the probability of that happening in India is very very low. இப்போ நம்ம இந்தோ பாகிஸ்தான் வாரே பார்த்தீங்க. இந்தியா இன்னைக்கு டிஃபென்ஸ்ல இட் இஸ் மச் பவர்ஃபுல். ஸோ வார் லைக் சிச்சுவேஷன் வர்றது கம்மி. நம்ம $700-800 பில்லியன் ஃபாரின் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்தியா பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. சின்ன சின்ன நாடுகளையும் நீங்க இந்தியாவையும் ஒப்பிடக்கூடாது. தட் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். சின்ன சின்ன நாடுகள் வந்து இட் குட் பி ஈவன் லைக் சிங்கப்பூர்லாம் நல்லா இருக்காங்க. பட் தே ஆர் ஆல் வெரி ஸ்மால் நேஷன்ஸ். சிங்கப்பூர் ஆகட்டும், கிரீஸ் ஆகட்டும், ஆர் கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆகட்டும், இது எல்லாமே சின்ன சின்ன நேஷன்ஸ். தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் சிங்கிள் மோடு, சிங்கிள் எக்கானமி. ப்ராப்ளி இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயில் டிபெண்ட், சவுத் அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா மினரல்ஸ் டிபெண்ட், துபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா டூரிசம் டிபெண்ட், அதே மாதிரி கிரீஸும் டூரிசம் டிபெண்ட். ஸோ இது மாதிரிலாம் எடுக்கையில் ஃபார் வாட் எவர் ரீசன் அந்த கண்ட்ரி வந்து பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமைக்கு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கிராஷஸ். ஸோ சான்சஸ் ஆஃப் தட் ஹேப்பனிங் இன் இந்தியா இஸ் லோ. அதுதான் சொல்லலாம், நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து அசெட் அலோகேஷன், அசெட் டைவர்சிஃபிகேஷன் சொல்றோம்.
அந்த டயத்துல அது மாதிரி சமயத்துல கோல்டு ஒண்ணுதான் உங்களுக்கு வந்து பலனை தரும். ஸோ அப்போ நீங்க கோல்டை மட்டும்தான் வச்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகல, பாண்ட் மார்க்கெட் கிராஷ் ஆகும், எவ்ரி திங் வில் கிராஷ். நெக்ஸ்ட் மூவிங் டு சிவா SPL. Will fund manager movement to other companies has any impact to the fund and how MF companies manage that? Fund manager ஒரு நிறுவனத்துல இருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு வேலை மாதிரி போயிடுறாரு அப்படின்னா எங்களுடைய ஃபண்ட் பாதிக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. பெரிய டீம் வச்சு மேனேஜ் பண்றாங்க. ஸோ எக்ஸாக்ட் சேம் அதே மாதிரி நடக்குமான்னு நடக்காதான்னு தெரியாது. பட் நிறைய ஆட்கள் வச்சு மேனேஜ் பண்றதால அவ்வளோ சேஞ்சஸ் வரக்கூடாது சார். ஜென்ரலி வரக்கூடாது. அத அந்த ரிஸ்கை இண்டிவிஜுவல் மேன் பவர் ரிஸ்கை குறைக்கிறதுக்கு தான் வாட் ஃபண்ட் ஹவுசஸ் தே ஹவ் டன் ரைட் நவ். ஜென்ரலா ஃபண்ட் மேனேஜர் கோ ஃபண்ட் மேனேஜர் போட்டுறாங்க. ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் மட்டும் மேனேஜ் பண்றதுல 2 பேர் மேனேஜ் பண்றாங்க. ஸோ தட் ஒரு எம்ப்ளாயி விட்டு போனாலும் அதனுடைய கண்டினியூட்டி இருக்கும், அதனுடைய அவங்களுடைய தாட் ப்ராசஸ், அவங்க என்ன பிரின்சிபலை ஃபாலோ பண்ணாங்களோ எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்காலத்துல இருந்ததை விட இப்ப நிறைய குறைச்சிட்டாங்க. ஏன்னா ரிசர்ச் டீம் செப்பரேட்டு, ரிசர்ச் டீம் கொடுக்குற ஸ்டாக்ஸுக்குள்ளதான் ஃபண்ட் மேனேஜர் பிக் பண்ண முடியும். அது மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்து இண்டிவிஜுவல் ரிஸ்க் ஹேவிங் செட் தட் இண்டிவிஜுவல் இஸ் கீ இம்பார்ட்டன்ட் எவ்ரிதிங். பட் அதே சமயத்துல இப்போ அவர் இண்டிவிஜுவலை நம்ம நிப்பாட்டியும் வைக்க முடியாது கண்டினியூஸா. ஸோ அது தட் குட் ஹேப்பன். அப்படி ஒரு டிப் இருந்தாலும் இட் வில் பி அ ஷார்ட் பிளிப் அண்ட் தென் இட் வில் கம் பேக். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம், ஃபண்ட் மேனேஜர்ஸ் போயிருக்காங்க வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். ராஜ்மோகன் அப்படிங்கிறாங்க நம்ம இன்வெஸ்டர், அவங்க கேட்டிருக்காங்க வாட் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் யூ கன்சிடர் வென் யூ வாண்ட் டு டவுன் சைஸ் ஆர் எக்ஸிட் பொசிஷன் இன் த கம்பெனிஸ் தட் ஆர் கரண்ட்லி இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி ஒரு கம்பெனியை எக்ஸிட் பண்றீங்கன்னு கேட்கிறாரு இன் ஜெனரல். ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அவுட்லுக் சார். பிஸ்னஸ் அவுட்லுக் சப்போஸ் அடுத்த 12 months or 24 months அவ்வளோ நல்லா இல்லாம இருந்ததுன்னா அதை நம்ம குறைச்சிடுவோம். செகண்ட் வந்து பிஸ்னஸ் அவுட்லுக் நல்லா இருக்கு, ஆனா வேல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏறி போச்சுன்னா, நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட ரொம்ப மேல இருந்ததுன்னா அப்போ நம்ம மெதுவா இல்லை ஃபாஸ்டா எப்படி நம்ம எதிர்பார்க்கணுமோ குறைச்சிடுவோம் சார் பொசிஷனை. ஸோ பிஸ்னஸ் அவுட்லுக் அண்ட் வேல்யூவேஷன் சார், 2 இதை பார்த்துட்டு ஃபாலோ எடுக்கணும். ஆனா மேக்ரோ லெவல், அதுக்கப்புறம் நீங்க மைக்ரோ லெவல்ல பாக்குறதெல்லாம் பாப்பீங்க, PE ரேஷியோ அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஆனா மேக்ரோ லெவல் ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, எக்ஸிட் ஆகணும்னா ப்ராபப்லி you will go ahead next 24 months அட்லீஸ்ட் பிசினஸ் அவுட்லுக் நல்லா இருக்கா, அந்த கம்பெனி இருக்கக்கூடிய துறை அந்த செக்மெண்ட் உடைய பிசினஸ் அவுட்லுக் நல்லா இருக்கா, whether it is bright அப்படின்னா or it will continue to be bright now, you will keep holding it. If not அப்படின்னா probably you will exit. So that is a good thing. And one or two questions எடுத்துட்டு probably we will close in a few minutes. Prime alternates. Hi Kirti, how are the industrial sector give opportunities in small cap? Industrial sectors உடைய வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ ரொம்ப டைவர்சிஃபைடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் இண்டஸ்ட்ரியல் செக்டர் கொடுக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர் ரொம்ப டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த 2-3 years நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்ட்டு நம்பிக்கை இருக்கு சார் இண்டஸ்ட்ரியல் செக்டர். இண்டஸ்ட்ரியல்ஸ்ல ஓகே ஓகே வெரி குட். அடோ SSN 9 ஒரு ஆள் கேட்டிருக்காரு, யுவர் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் மேக்ரோ வியூ. ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிராஜுவல் ரெக்கவரி பார்ப்போம். ஃபுல் ஃபிளெஜ்ஜா திங்ஸ் நல்லா இருக்குமான்ட்டு கேட்டீங்கன்னா மேபி அவ்வளோ கொஞ்சம் டவுட் தான். பட் ஒரு கிராஜுவல் ரெக்கவரியை நம்ம எதிர்பார்ப்போம். லாங் டேர்ம்ல போக ஐ திங்க் நல்ல பாசிட்டிவா இருக்கும்ட்டு எதிர்பார்க்கிறோம் சார். லாங் டேர்ம் அவுட்லுக் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா ஐ எம் ஆல்வேஸ் அ லாங் டேர்ம் புல் ஆன் இந்தியன் மார்க்கெட்ஸ். ஸோ ஜெனரலி தட் ஷார்ட் டேர்ம்ல பிரச்சனை முடிஞ்சிருச்சுனாவே லாங் டேர்ம் அவுட்லுக் இஸ் பிரைட் ஃபார் இந்தியா இன் ஜெனரல். தட் வே தட் இஸ் குட். பத்மநாபன் KS, ஸ்மால் கேப் ஃபண்டில் தற்போது மொத்த முதலீடு செய்யலாமா? SIP எண்ணில் எத்தனை ஃபண்டுகளில் SIP வைத்துக் கொள்ளலாம்? ஸோ நம்ம இது ஏற்கனவே கீர்த்தி ஆன்சர் பண்ணாப்புல, ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இப்போ 1/3 நீங்க இன்வெஸ்ட் 1 lakh இருக்கு உங்க கையில அப்படின்னா, 3 lakh இருக்கு அப்படின்னா
1 lakh ரைட் now முதலீடு பண்ணுங்க, 2 lakhs எஸ்டிபி முறையில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னாப்ல. அண்ட் எஸ்ஐபினா எத்தனை ஃபண்ட்ல நீங்க எஸ்ஐபி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸ்மால் கேப்னா ப்ராப்ளி ஐ வுட் சஜஸ்ட் 2 ஸ்மால் கேப், மேக்ஸ் 2-3 ஸ்மால் கேப்ஸ், அதுக்கு மேல தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு கேப்லயும் நீங்க 3 ஃபண்டுன்னு வச்சுட்டு போனீங்கன்னா அதுவே 10-15 ஃபண்ட் ஆயிடும். ஸோ ப்ராப்ளி 1 or 2 will do suffice generally. Sir, is multi-asset fund better than multi-cap fund? So சின்ன சின்ன கேள்விகள். ஓகே, மல்டி அசெட் ஃபண்ட் பெட்டர் தேன் மல்டி கேப்னா ரெண்டும் வெவ்வேறு. மல்டி அசெட் ஃபண்ட் கொஞ்சம் ரிஸ்க் குறைவானவங்களுக்கு, மல்டி கேப் ஃபண்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க், ஃபுல் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களுக்கு. ஸோ லாங் டேர்முக்கு வந்து நீங்க மல்டி கேப் ஃபண்டும், ஒரு மீடியம் டேர்முக்கு வந்து மல்டி அசெட் ஃபண்டும் போய்க்கலாம். கீர்த்தி, அடுத்து சிவகுமார் கேட்கிறாரு, ஏதாவது என்எஃப்ஓ வர்றீங்களா பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படின்னு கேட்கிறாரு. ஷார்ட் டேர்ம்ல எதுவுமே பண்ணல சார். இப்போ ஷார்ட் டேர்ம்ல நோ என்எஃப்ஓ ஃப்ரம் அடுத்த 3 months. ஓகே, வெரி குட். சசிகலா தேங்க்ஸ் சார்னு போட்டிருக்காங்க. கே கிருஷ்ணன், இஸ் இட் அட்வைசபிள் டு இன்வெஸ்ட் இன் டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்? நோ சார், நாட் அட்வைசபிள். நோ சார். ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சென்டிமெண்ட்ஸ்னால. கிட்டத்தட்ட சில டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் either 50% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சிலது வந்து 2 monthsலயே 100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு because of the sentiment, and valuations have gone to sky high. So defense budget பாத்தீங்கன்னா ஜெனரலா 6-7% இன்க்ரீஸ் ஆகுது. மேபி அடுத்த வருஷம் 15% இன்க்ரீஸ் ஆகட்டும். பட் பிசினஸஸ் 100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். அதனால வேண்டாம் தான் சொல்லுவோம் சார் கிளியர்லி. ஓகே ஓகே, ஆன் தி ஹையர் சைடு. பத்மநாபன் கேஎஸ் அப்படிங்கிறால வேல்யூ ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ஓவர் வேல்யூவேஷன்ங்கிறீங்க அப்படின்னா என்னங்கிறாங்க. நம்ம ஓவர் வேல்யூவேஷன் சொல்லல, கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதான் ஓவர் வேல்யூவேஷன் நம்ம யூஸ் பண்ணல வேர்ட. The thing is கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹையா இருக்கு when compared with லார்ஜ் கேப் ஃபண்ட். அதுக்கு ரீசன் என்ன அப்படி, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு தான் கீர்த்தி சொன்னாரு. ஸோ அதான் சொல்றோமே தவிர, அதாவது நம்ம கொடுத்து வாங்கக்கூடிய விலை வந்து சற்று அதிகமா இருக்கு அந்த பங்குகளுக்கு. அதான் வேல்யூவேஷன் அதிகம் சொல்றோம். Saravanan K, considering higher valuation in real estates at present, what will be its projection for next year? If you want to take, you can take. Real estate பத்தி நீங்க ஏதாவது நெக்ஸ்ட் 3 yearsல எப்படி இருக்குன்னு சொல்ல விரும்புறீங்களா அல்லது அவுட் ஆஃப் பவுண்டரியா? சார், ரியல் எஸ்டேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்ப்புனா சார், இப்போ பாத்தீங்கன்னா ஃபினிஷ்டு ஸ்டாக் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு சார். ஆக்சுவலி ஃபினிஷ்டு ஃபிளாட்ஸ் அவைலபிலிட்டி அக்ராஸ் டாப் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியால ரொம்ப கம்மியா இருக்கு. பிளஸ் என்ன ஆயிட்டு இருக்குன்னா சார், ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா பிசினஸ் க்ரோத் நம்பி போற செக்டர். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் கமர்ஷியல் ஸ்பேஸோட லீசிங் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லெவலுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 6 கோடி ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட நியூ ஸ்பேஸ் லீஸ் நடந்துட்டு இருக்கு டாப் 5-7 சிட்டிஸ்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நல்ல கிட்டத்தட்ட, ஸோ அதனால 10 lakh பீப்புளுக்கு புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகுது வெறும் டாப் சிட்டிஸ்ல மட்டுமே. ஸோ அதை பார்த்தோம்னா அந்த இப்போ லாஸ்ட் 2-3 yearsல மேபி ஜாப்ல சேர்ந்தவங்க இல்ல பாத்தீங்கன்னா ப்ரீ கோவிட்ல இருந்து நிறைய டெக்ல நிறைய பேருக்கு பெரிய ஜம்ப் கிடைச்சதுனால ஸோ அவங்கள இப்போ இன்வெஸ்ட் அவங்க ஓன் அபார்ட்மெண்ட்காக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால ரியல் எஸ்டேட் செக்டர்ல அடுத்த ஒரு 3 yearsல ஒரு ரொம்ப பாசிட்டிவான அவுட்லுக் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா சார், இந்த மார்க்கெட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்ஆர்கனைஸ்ட் மார்க்கெட்டா இருக்கு. எந்த பிளேயர்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு 5%-7% மார்க்கெட் ஷேர் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால அன்ஆர்கனைஸ்ட் வந்து ஆர்கனைஸ்ட் ஆகிறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம ரியல் எஸ்டேட் நம்ம ஆஸ் அ இண்டஸ்ட்ரி நம்ம பாசிட்டிவா தான் இருக்கும் சார். அன்ஆர்கனைஸ்ட் நடக்கும், பிளஸ் பிசினஸ் growth நல்லா நடக்கிறதுனால அஃபோர்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், எபிலிட்டி டு பை இம்ப்ரூவ் ஆகும். அதனால outlook is very favorable for real estate sector. Totally are positive on real estate. That is good. அந்த கிருஷ்ணன் வந்து டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி கேட்டிருந்தீங்க. டிஃபென்ஸ் உங்களுக்கு கேட்கல, சரியா கேட்கலைங்கிறீங்க. டிஃபென்ஸ் ஃபண்டுகள்ல இப்ப வேண்டாம் அப்படிங்கறதான் கீர்த்தியினுடைய ஒப்பீனியன். ஏன்னா ரொம்ப ஹை வேல்யூவேஷனா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த டயத்துல வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாரு. சசிகலா வந்து மல்டி அசெட் ஃபண்ட் நெக்ஸ்ட் 4 to 5 years போடலாமான்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். தாராளமா நெக்ஸ்ட் 4 to 5 years தான் மல்டி அசெட் ஃபண்ட் போட்டுக்கலாம், தவறில்லை.
அப்புறம் இந்த பிரைம் ஆல்டர்னேட்ஸ்ங்கிறவங்க ரொம்ப டீடைல்டு டெக்னிக்கலா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஒன்ட் பி டேக்கிங் தட் அப் பிகாஸ் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் ஏன்னா நிறைய பேருக்கு இது புரியாது. அதை ப்ராப்ளி செப்பரேட்டா கேட்டுக்கலாம். வித் தட் ப்ராப்ளி 12 o'clock we are winding up. Kirti, thank you so much for your time today and it was wonderful. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. தமிழ்ல எங்களுக்காக ஒத்துக்கிட்டு எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ், whomever எல்லாருக்காக ஒத்துக்கிட்டு நீங்க தமிழ்ல வந்தது, தமிழ்ல பேசினது, ரொம்ப பொறுமையா அழகான தமிழ்ல, இன்னும் கொஞ்சம் கிராமட்டிக்கலி கரெக்டான தமிழ்ல பேசினது ரொம்ப சந்தோஷம். We wish you good luck for all your fund management activities and future prospects, everything. Thank you. Wish you thanks mutual fund. Thank you. thank you. Thank you all the participants. அமைதியாக இவ்வளவு நேரம் இருந்து எல்லாருமே வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கோயிங் ஃபார்வர்ட் ஆல்சோ we will keep conducting such events. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. it is in the larger interest of the society and audience and of the investors. So thank you everyone. Thank you.